சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வாகன நுழைவு அனுமதி விஇபி அமலாக்கம் அரசாங்கத்திடமிருந்து முதல் அறிவிப்பு இல்லாமல் தொடங்கப்படாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். வாகன நுழைவு அனுமதியை செயல்படுத்துவதற்கான தேதியை அரசாங்கம் முதல் நிர்ணயம் செய்யும். அதன்பின் அரசு அறிவிப்பு வெளியிடும் என்று அவர் விளக்கமளித்தார். வாகன நுழைவு அனுமதி அமைப்பு கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இருப்பினும் அதனை கடைபிடிக்க தவறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அவர்கள் நினைவூட்டல்கள் மட்டுமே வழங்கப்பட்டன. சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்குள் தரை வழியாக நுழையும் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான விஇபி திட்டம் கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கியது. அத்தகைய அனைத்து வாகனங்களிலும் ஒரு விஇபி ரேடியோ அதிர்வெண் அடையாள குறிச்சொல் நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு டச் அண்ட் கோ இ-வாலெட் கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. டேக் இல்லாதவர்கள் இன்னும் மலேசியாவிற்குள் நுழையலாம், ஆனால் அவர்களுக்கு நினைவூட்டல் கிடைக்கும்.